சபரிமலையில் உள்ள அழுதா நதியின் முக்கியத்துவம் தெரியுமா? சபரிமலைக்கு பெருவழி பாதையில் செல்லும் பக்தர்கள் தவறாமல் சென்று நீராடும் இடம்தான் அழுதா நதி. இந்த அழுதா நதி ஒரு அரக்கியின் கண்ணீரில் இருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிடுகிறார். போரின் முடிவில் அங்குள்ள குன்றின் மீது ஏறி நின்றாள் மகிஷி. அப்போது ஐயப்பன் எய்த அம்பு மகிஷியின் மீது பட்டது. உடனே தம்மை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தில் தன் தவறை உணர்ந்த அரக்கி தன்னை மன்னித்து விடும்படி ஐயப்பனிடம் வேண்டி கண்ணீர் விட்டு அழுதாள். அப்படி மகிஷி அழுத கண்ணீர் தான் வழிந்து ஓடி அழுதா நதியாக மாறியது. அதன் பிறகு மகிஷியை வதம் செய்து விடுகிறார் ஐயப்பன். இருப்பினும் மகிஷியின் பூத உடல் வளர்ந்து கொண்டே சென்றது. இதனால் ஐயப்பன் ஒரு கல்லை எடுத்து அந்த உடலின் மீது போட்டு அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினார் என புராணங்கள் அழுதா நதியின் வரலாற்றை கூறுகிறது. இன்றளவும் அழுதா நதியில் நீராடும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வருவார்கள். அப்படி எடுத்து வரும் கல்லை அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லிடும் குன்றின் மீது எரிந்துவிட்டு செல்வார்கள். ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த நதியில் நீராடிவிட்டு சென்றால் அவர்கள் வாழ்வில் செய்த தவறுக்கு அழுது மன்னிப்பு கேட்டதற்கு சமமாக கருதப்படுகிறது. ஐயப்பன் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணுங்க.